ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன பிளான்டேஷன் செட்டப் பண்ண எப்படி இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணது தான். இந்த மாதிரி உங்களுக்கும் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னொன்று சிம்பிளாக எப்படி முடியும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு எதுனா ஐடியாஸும் ட்ரை பண்ணலாம், இல்லை இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதில் என்னென்னா என்கிட்ட ஆல்ரெடி அமேசான் சாயில் இருந்துச்சு. அமேசான் சாயில் அதுக்கப்புறமா ராக்ஸு ட்ரிஃப்ட் எல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான். இவங்களெல்லாம் வச்சு ஏன் இந்த செட்டப் பண்ணேன்னா, நான் வந்து ரீசெண்டாக நம்ம மீன்கரை கடைக்கு போயிருந்தேன். சரி, அவர்கிட்ட போகும்போது பார்த்தா அவர் மாதம் 2-3 பிளான்ஸுங்க எடுத்துன்னு வந்துருந்தார். ஓகே, இந்த பிளான்ட் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு தான். இன்னொன்று பிளான்டேஷன் செட்டப் பண்ணி ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி பண்ணுறோமான்றதுனால போய்ட்டு அவர்கிட்ட கேட்ச் பண்ணி வந்து நம்மள்ட்ட இந்த டேங்கை க்ளீனாக வாஷ் பண்ணி இந்த ட்ரிஃப்ட் வுட்டுங்க எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுட்டு ட்ரிஃப்ட் வுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அமேசான் சாயில் போட்டுக்கின்னு ட்ரிஃப்ட் வுட்டை வந்து எனக்கு ஒரு மரம் ஃபீலிங் வேணும்ன்ட்டு அது ஒரு சைடில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த கல் ஏன் கொஞ்சம் அங்கே வச்சுருக்கேன்னா அது கொஞ்சம் லைட்டாக மவுண்டன் மதிக்கட்டும்ன்றதால அங்கே ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீழே இன்னொரு லேயர் ஒரு ஸ்மால் ஸ்டோன் தான். அதெல்லாம் வச்சுட்டு பிளான்ஸுங்க செட் பண்ண போனேன். பிளான்ஸுங்க செட் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கினேன். தண்ணி ஆட் பண்ண என்ன ஆகும்னா சாயில் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஓகே, இந்த சாயில் ஸ்மூத்னஸாக இருந்து ஆயிடுச்சு. இருந்தால் அந்த அந்த பிளான்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு இது ஸ்டிக்கு வர நம்மள்ட்ட அது இல்லை. நம்மள்ட்ட இந்த குச்சியை வச்சு குத்துக்கினே நம்ம க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வந்தோம். ஒரு பிளான்ஸும் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகினே இருந்துச்சு. சரி, ஓகே, பொறுமையாக பண்ணால் ஊராடலாம் அப்படின்னு ஒரு டைலாக் இது. அந்த டைலாக் நம்ம செட் ஆகுது, வேணால் நம்ம வராமல் பண்ணுவோன்னு பண்ணேன். சரி, இது ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி க்ளீனாக செட் பண்ணிவிட்டு இது ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு எதிர்பார்க்கல. ஆனால் நான் இது ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தானான்னு எனக்கே தெரில. சரி, ஓகே, மஸ்தாக தான் வந்துருந்துச்சு. இந்த பிளான்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சு க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், சரி இது ராக்கி செட்டப் பண்ணால் நல்லா இருக்குமே. ஏன்னா இந்த பிளான்ஸ் வந்து சாஞ்சினே இருந்தால் தண்ணி வச்சுட்டு போய் கூட அதே சாயம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நம்மள்ட்ட இருக்கிற ராக்ஸ் வந்து ஒன்றா ஜோடிச்சு வைக்க பார்க்குவோம். அது அப்படி க்ளீனாக நிற்குமான்னு பார்க்கலான்னு ராக்ஸ் எல்லாம் வச்சுட்டு பிறகு பார்க்கும்போது ஒரு மாதிரி க்ரேசி ஃபீல், இன்னொன்று ஆசமாக இருந்துச்சு. சரி, ஓகே, இது நல்லாகுது, இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். அதனால அதை என்ன பண்ணிட்டேன், கையோடு எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல செட் பண்ணி தண்ணி போடணும் எப்படின்னா டைரெக்டாக போய் பைப்பில் போட்டால் வேஸ்ட் ஆகிடும்ன்ட்டு ஒரு கவரில் வச்சு போடலான்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணால் அவங்க சொன்ன மாதிரியே அது கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. சரி, இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதையும் பண்ணியாச்சு. இந்த செட்டப்போட அவுட்புட்டு நீங்கள் பார்க்கலாம், நல்லா வந்துக்குது. ஸோ இந்த பிளான்டேஷன் செட்டப்பில் நான் வந்து கப்பீஸும் அதுக்கப்புறமா ஸ்ட்ரிம்ஸ் ஆட் பண்ணலான்ட்டு யோசித்துங்கிறேன். பார்க்கலாம். ஸ்ட்ரிம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்தால் நைஸ். அது போட்டு அந்த நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாய் காய்ஸ், அந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.